எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சன்ஷேட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தனியாக வருமா? அந்த ரேட்டில் 50% கேட்குறாங்க. அது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது குறித்த நம்முடைய பார்வை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீடுக்கு சதுரடிக்கு இவ்வளோ அப்படின்னு நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது, எய்தர் லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, இல்லை டோட்டல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அந்த சதுரடி ரேட் அப்படிங்கிறது வீட்டோடைய ஒட்டுமொத்த அவுட்டர் அளவு. இதுலேயே சில நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அவுட்டர் என்ன அளவோ சதுரடி அதுதான். இப்போ இதில் இந்த மாதிரி சன்ஷேடுக்கு தனியாக வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ லேபர் ரேட்டில் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, சதுரடிக்கு 300 400 சம்திங் ஏதோ ஒரு லேபருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, மேசன்ரி ஒர்க் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் இந்த சன்ஷேடுக்கு தனியாக வருமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நம்ம ஒரு வீடில் விண்டோ வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சன்ஷேடு வரணுங்கிறது இயல்பான விஷயம்தான். அதனால் அந்த ரேட்லேயே தான் இந்த விஷயமும் வரணுமே தவிர, இது தனியாக கிளைம் பண்ணுறது ஒரு சரியான நிலையாக நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ வீட்டுக்கு உள்ளே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணபடி உள்ள விஷயங்கள் மட்டும் இல்லாமல், கூடுதலாக எங்கேயாவது நம்ம அந்த பரன்கள்லாம் அமைக்கிறோம், லாஃப்ட்லாம் கூடுதலாக பண்ணுறோம், திடீர்னு ஒரு இடத்துல ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் புதுசாக பிளான் பண்ணபடி இல்லாமல், அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கூடுதலாக சார்ஜ் கிளைம் பண்ணுறது நியாயமான விஷயம். இப்போ இந்த மாதிரி லாஃப்ட்டுக்கு வெளியில் வர்ற சன்ஷேடுக்கு இதெல்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தாலும், அதுக்கு 50% ஆஃப் த காஸ்ட் கிளைம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அவ்வளோ கூடுதலாக தெரியுது நமக்கு. இப்போது ஒரு சதுரடிக்கு ரேட் இப்போ லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் எடுத்துட்டால் கூட அதுக்கு ஒரு 300 ரூபா அப்படின்னா, அதில் மேசன்ட்ரி ஒர்க்கில் என்ன இருக்குது, நமக்கு அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் போடுறது, பூசுறது வரைக்கும் எல்லா வேலையும், பிரிக் ஒர்க்கு பூசுறது எல்லா வேலையும் இருக்குது. இப்போ சன்ஷேடில் பார்க்கும்போது அவ்வளோ வேலைகள் இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம இதை எப்படி அணுகலாம் அப்படின்னா, இப்போ லேபர் கான்ட்ராக்டில் ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரணமாக சதுரடிக்கு இவ்வளவு, இதில் இந்தந்த வேலைகள்லாம் வரும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் எந்த வேலைகள் இந்த சதுரடி ரேட்டில் வரும் வராது அப்படிங்கிறத நாம் கேட்டு தெளிவாக எழுதி வாங்கிக்கணும். இது அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம். இதை பெரும்பாலானவங்க நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் பின்னாடி அவங்களுக்கு உண்மையிலேயே எதுக்காக காஸ்ட்டு கூட ஆகுது, லேபர் ஆகுது அப்படிங்கிறப்போ அவங்க கிளைம் பண்ணும்போதும் நம்ம சொல்லலை அப்படின்னு ஒரு வருத்தம் வருது. அவங்களும் ஒரு ப்ரோஆக்டிவாக முன்னாடியே சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாததுனால அது ஒரு வருத்தத்தில் முடிகிற சூழல் இருக்குது. அதனால் வேலை ஆரம்பிக்கும்போது நம்ம ஒட்டுமொத்தமான பிளானு இதுக்கு இது மாதிரி பண்ணணும், இதுக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத பேசிக்கலாம். அப்புறம் இந்த சதுரடி ரேட்டில் நம்ம லேபர் கான்ட்ராக்டாக கொடுக்கும்போது நாம் இந்த ஆரம்பத்தில் இந்த எவ்வளோ ரேட்டுன்னு பேசுகிற டைம்லேயே பீஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம். பீஸ் ரேட் என்ன அப்படின்னா, பீஸ் ரேட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிரிக் ஒர்க்னால் ஒரு M3க்கு ஒரு கனஅடிக்கு இவ்வளவு, பூச்சு ஒரு சதுரடிக்கு இவ்வளவு, சென்ட்ரிங் அடிக்கிறேன்னா ஒரு கனஅடிக்கு ஒரு சதுரடிக்கு இவ்வளவு, காங்கிரீட் போடுறதுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு வேலைக்கும் ஒரு ரேட் இருக்கும். அந்த ரேட்டை நம்ம முன்னாடி கூட அவங்கள்ட்ட கேட்டால் டெஃபினட்டாக தருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு சப்போஸ் கூடுதலாக சில வேலைகள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அடிப்படையில் நம்ம ரேட்டு கொடுக்கலாம். இல்லை ஒரு சின்ன வேலையாக இருக்குது, அதுக்கு நம்ம ரேட்டு கணக்கு பண்ணி பண்ணணுமான்னா முடியாது. அதுக்கு ஆக்சுவலாக என்ன லேபர் ஆகுதோ அதை கூட நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது அப்ஜெக்டிவ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அடிப்படையில்னா, வேலை செஞ்சு கொடுக்குற ஒருத்தர் லாஸ் ஆகிடக்கூடாது அந்த வேலை செய்கிறதுனால. அதே நேரம் நாம் முன்னாடி பேசினது விஷயங்கள் என்னவோ அதுக்கே திரும்ப ஒரு தரையும் பணமும் கொடுத்துடக்கூடாது. ஸோ இது ஒரு சின்ன புரிதலோடு நடக்கிறது சரியாக இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தெளிவான அப்ரோச்சோடு அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிக்கிறதும், கூடுதலாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன அப்படிங்கிறத தாண்டி பீஸ் ரேட்டில் சில லேபர் ஒர்க் பண்ணால் என்ன காஸ்ட் வருங்கிறத நம்ம கேட்டு வாங்கிக்கிறதும் பின்னாடி ஏதாவது இந்த மாதிரி சூழல் வரும்போது நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம், இந்த ப்ராக்டிக்கலான விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன்.
உங்கள் நண்பர்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.